السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கி, அதே போன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 5 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் இடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் இந்த 5 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான திக்ருகள், அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள். இந்த திருநாமங்களை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். அதில் முதலாவது திக்ர் என்ன திக்ர் என்றால், யா வஹ்ஹாப். யா வஹ்ஹாப் என்ற இந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம். குறைந்தது ஒவ்வொரு திக்ரையும் 100 தடவையாவது ஓதுவோம். யா வஹ்ஹாப் இந்த திக்ரை ஓதுவோம். இரண்டாவது திக்ர் என்னவென்றால், யா ரஸ்ஸாக் ரிஸ்களிப்பவன். யா ரஸ்ஸாக் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். மூன்றாவது யா கனி. யா கனி என்ற இந்த திக்ரை நாம் ஓதுவோம். நான்காவது யா ஃபத்தாஹ். யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் இந்த திக்ரை நாம் 100 தடவை ஓதுவோம். ஐந்தாவது யா கஃபார். யா கஃபார் யா அல்லாஹ் இந்த திக்ரை நாம் 100 தடவை ஓதுவோம். இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.